ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ராவலரி சேனல். பார்க்குறேன்னா இருக்க சதீஷோட அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஈசா ரோட்டில் இருக்கக்கூடிய நாசா யூத் ஹப்புக்கு தான் வந்துக்கிறோம். இது வந்து கேம் சென்டர் இல்லைங்க, கேம் வேர்ல்டுன்னு சொல்லும். என்டர்டைன்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது, அந்தளவுக்கு செம்ம சூப்பரான ஒரு பிளேஸ் தான் நம்ம இன்றைக்கி வந்துக்கிறோம். குரூப்பாக நீங்கள் வரீங்கன்னா எவ்வளோ பட்ஜெட் எடுத்து வந்தால் பெட்டராக இருக்கும். இப்படி நிறைய விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க கேம் வேர்ல்டுக்குள்ளே போயிடலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம பார்க்குறது சின்ன பசங்களுக்கான கேம் தாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், செம்மையாக என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். அதுவும் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. நம்ம மாலுக்கெலாம் போனால் அங்கே என்ன மாதிரியான கேம்ஸ் எல்லாம் பார்ப்போமோ சேம் அதே தான். ஆனால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து கார்டெல்லாம் வாங்கலை, ஜஸ்ட்டு இந்த இடத்துக்கு வந்தோம். அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் ப்ரைஸ், அதாவது நீங்கள் கார்டு வாங்கிட்டீங்கன்னா அதை ரீசார்ஜ் பண்ணிக்கணும். உங்களுக்கு பிடிச்ச கேமை வந்து நீங்கள் விளாட்லாம். எல்லாமே வந்து சின்ன பசங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாரி நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது. பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. அதுவும் வந்து அடல்ட்டுக்கான அந்த சுவிட்சில் வச்சு ஒரு தட்டுவோம் பார்த்தீங்களா, அந்த கேமு. அப்புறம் லேசர், அதை விஆர் கேம் மாரி ஒரு கண்ணாடி மாரி போட்டு விட்ருவாங்க. அதில் வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும் எல்லாமே. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அதுக்கு முன்னாடி பக்கத்தில் வந்து ஒரு ரூம் இருக்குது, லேசர். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Dima, எதுக்கோ வந்து நம்ம ஜெயிச்சி கொண்டா இப்போ அப்படி தோக்கலாம். ஏண்டா நல்லா வளர்ந்துட்டு வர ஊரெல்லாம் ஒன்ன பத்தி தான் பேசுறாங்க. எதுக்கு இதெல்லாம்? செகண்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கிறோம். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது அடல்ட்டு அண்டு குரூப் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். எஸ்கேப் ரூம். இந்த ரூமுக்கு போனீங்கன்னா எப்படி எஸ்கேப் ஆகி வெளியே வருதுன்னே உங்களுக்கே தெரியாது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து கேமரா அலோடு இல்லை, மொபைலில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது. அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, உள்ள சுவாரஸ்யமான நிறைய விஷயம் இருக்குது. அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது. அதை பப்ளிக் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுச்சுங்க. நீங்கள் சப்போஸ் இந்த இடத்துக்கு வரீங்கன்னா உள்ளே போயிட்டு என்ன மாதிரியான ஈஸியான அந்த சீக்ரெட்லாம் இருந்து என் வீடியோ மூலமாக நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. அதனால வந்து உள்ளே வந்து கேமரா வந்து அலோடு இல்லை, உள்ளே காட்ட முடியாது. பட் உங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், இதை நீங்கள் பார்த்து வச்சிக்கணும். இதில் வந்து 6 தீம்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உள்ளே வந்து இருக்கும். ரொம்ப பயம் பத்துற மாதிரிலாம் இல்லை. அந்த ரூம் போனீங்கன்னா நீங்கள் வெளியே வர்றது எப்படி உங்களுக்கு அது தெரிஞ்சுக்கிட்டே அது மூளை கொஞ்சம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அது போடா டேய், வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு. கான்செப்ட்டு இது செம்ம சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு தீமும் வந்து ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து செகண்ட் ஃப்ளோரில் கூடிய அந்த தீம் எஸ்கேப் ரூம். அதுதான் அந்த ரூம். பார்த்தீங்களா, ரொம்ப டேஞ்சராக இருக்குதுல்ல. கண்டிப்பாக வந்து இதுவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இப்போ நீங்கள் சப்போஸ் நீங்கள் வரீங்க, இந்த இடத்துக்கு வரீங்கன்னா, கேம் சென்டருக்கு வரீங்கன்னா, கார்டு, அதை டெபாசிட் கார்டு மட்டும் 20 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு கார்டை வாங்கிட்டு நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 5 பேர் வரோம்ப்பா, எங்கள் ஃபேமிலியோட 5 பேர் வரோன்னா, நான் வந்து ஒரு 5000 ரூபாய்க்கு நாங்கள் ரீசார்ஜ் பண்ணால், அந்த 5000 ரூபாயில் என்னென்ன கேம்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாமோ அதுமாரி அந்த ஸ்கேனர் தான். அந்த கார்டு கொடுத்தா அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு
உள்ளே அமுச்சு விட்ருவாங்க. எல்லாமே கேஷாக கொடுக்க முடியாது. ஃபஸ்ட்டு வந்தோடனே கவுண்டரில் வந்து கேஷ் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அதோட அவ்வளோதான். மற்றது ஃபுல்லாகவே வந்து கார்டு தான். கார்டு அங்கங்கே எடுத்துகிட்டு போனாலே போதும். ஃபேமிலியோடு வரும்போது ஒரு 5000 ரூபா மினிமம் கொண்டு வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். இது ஏன்னா இது ஓவரால் கேம் சென்டர், இந்த பில்டிங்கே கேம் சென்டர் தான். அதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? அதனால் ஒரு மினிமம் ஒரு 5000 ரூபா கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் கொண்டு வரலாம். அது வந்து உங்களோட சாய்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது மேலே தான் போகிறோம். வாங்க. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா. இதுவும் வந்து ஃப்ரெண்ட்ஸு குரூப்பாக தான் விளாட முடியும். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். அதுவும் நீங்கள் எல்லாம் தீம் பார்க்கையும் பார்த்துருப்பீங்களே, கார் மாரி ஓட்டணும். ஆனால் அந்த லேசர் வந்து கரெக்டாக அந்த கார் மேலே அடிக்கணும். அதுதான் அதோட பாயிண்ட்டு. டீம் ஏ டீம் பி அப்படி பிரிச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக அதை வந்து ஃபன் பண்ணலாம் இந்த இடத்துல. சூப்பராக இருக்குது. இதில் வந்து என்னால் எந்த ஒரு கேமும் வந்து விளாட முடியல. என்னென்னா சின்ன சின்ன கேம் தான் வந்து ப்ளே பண்ணேன். மற்றபடி வந்து பெரிய கேம்லாம் வந்து அந்த குரூப்பாக இருந்தால் தான் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இருக்கும். அது வந்து இங்கே நான் என்னால் எக்ஸ்பீல் பண்ண முடியல. அதுதான். ஓகே, நீங்களும் வந்து ஃபேமிலியோட குரூப்பாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் வந்து உள்ளே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. அண்டு வந்து கஃபே எதுவும் இல்லை. அதனால் வாட்டர் பாட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உள்ளே இருக்கிற எந்த அந்த ஜேசி டிக்கெட் வரும் பார்த்தீங்களா, அது கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட் வந்து அவங்க வந்து அந்த சின்ன பால் அப்புறம் சின்ன சின்ன டாய்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, ஓவராலாக வந்து இது குரூப்பாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் சோலோவாக வந்தீங்கன்னா வச்சுங்களேன், ஏதோ 1-2 கேம் தான் விளாட்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ரீசார்ஜ் ஆப்ஷன் இருந்தது. நீங்கள் அந்த கார்டு கொடுத்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் வரலாம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் வந்து இப்போ நான் ஒரு ஃபேமிலி ஒரு 4 மெம்பர்ஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓவரால் வந்து இது மினிமம் ஒரு 5000 ரூபா இருந்தால் தான் இங்கே வந்தால் எல்லா கேமும் வந்து ப்ளே பண்ண முடியும். ப்ளே ஸ்டேஷன் PS5 இருந்தது. அப்புறம் அந்த பவுலிங் அந்த இதெல்லாம் இருந்தது. ஓவரால் வந்து செம்ம சூப்பராக இருந்தது இந்த இடம். ஓகே கைஸ், இதேமாதிரி ஈஸியாக நெக்ஸ்ட் பிளேஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்காக அது வீடியோ ஷூட் பண்ணி அந்த பிளேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே கைஸ், இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பிடலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மால் தான் இருக்கிறோம். சென்னையோட நம்பர் 1 மால்னே சொல்லலாம். இந்த மாலில் நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபன் சிட்டி கேமுக்கு தான். இந்த ஃபன் சிட்டி பற்றி சொல்லணும்னா குழந்தைக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட்டுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் அந்த கார்டுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். ஆல்ரெடி எனக்கு வந்து ஒரு கார்டு கொடுத்தாங்க ஃபன் சிட்டி. அது வந்து வேலிடிட்டி முடிஞ்சுதான் எனக்கு தெரியல. சரி, அந்த ஃபன் சிட்டியில் போய் இந்த கார்டு வந்து வேலிடிட்டி இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி தான் நான் போய் கேட்டேன். பார்த்தா அந்த கார்டை பார்த்து இது வேலிடிட்டி முடிஞ்சிடுச்சு, நீங்கள் ஒரு புது கார்டு தான் அப்ளை பண்ணோன்னு சொன்னாங்க. சரி, நான் புது கார்டு வாங்கி எவ்வளோக்கு ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு ப்ரைஸ் லிஸ்ட்லாம் வச்சுருந்தாங்க. அதை பார்க்கும்போது 2200 வந்து இப்போ ரீசார்ஜ் பண்ணேன். இதில் வந்து ஒரு 36 கேம் வந்து விளாட முடியும்னு சொன்னாங்க. சரி, அதுவும் எடுத்துக்கிட்டு அப்புறம் இந்த கார்டோட வேலிடிட்டி எப்போ முடியும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யூஸே பண்ணாமல் 6 மந்த்துக்கு வச்சுருந்தீங்கன்னா இதோட வேலிடிட்டி வந்து முடிஞ்சிடும் சொன்னாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபன் சிட்டியில் என்னென்ன கேம்லாம் நாங்கள் என்ஜாய் பண்ண சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த இடம் அடல்ட்டுக்கு கரெக்டாக இருமா கேட்டிங்கன்னா சுத்தமாக சூட்டே ஆகாது. ஏன்னா இது கிட்ஸுக்கான ஏரியா. எல்லாமே கிட்ஸுக்கான சம்மந்தமாக தான் வச்சுருப்பாங்க. கூட வர பேரண்ட்ஸுக்கு 2-3 கேம் வச்சுருக்குறாங்க. மற்றபடி இது ஃபுல்லாகவே கிட்ஸுக்கான ஏரியா தான். இருக்கக்கூடிய சின்ன சின்ன கேம்ஸ்லாம் வந்து எல்லாமே ட்ரை பண்ணோம். ஓவரால் வந்து 2200 வந்து காலி பண்ணாமல் இந்த இடத்த விட்டு கிளம்புறதா இல்லை. ஏன்னா ரீசார்ஜ் பண்ணியாச்சு, ரிட்டர்ன் அமௌண்ட்டை நம்ம வாங்க முடியாது. நெக்ஸ்ட் டைம் அந்த காசை வச்சு நீங்கள் அடுத்த கேம் வேணாலும் விளாட்லாம்.
ஆனால் காசை வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அதனால் இருக்கிற எல்லா கேம்ஸும் வந்து ட்ரை பண்ணோம். ஓவரால் வந்து எனக்கு பிடிச்ச 2-3 கேம்ஸ்லாம் நான் ட்ரை பண்ணேன். காரு அண்டு பாலை வந்து த்ரோ அடிக்கிறது, சுற்றில வச்சு டொம்முன்னு அடிக்கிறது, இப்படி ஏகப்பட்ட கேமை வந்து ட்ரை பண்ணேங்க. ஓவரால் வந்து ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். எல்லாமே தோற்று போயிட்டு அப்புறம் பாயிண்ட் ஏதாவது கிடச்சிதா பார்த்தீங்கன்னா 175 பாயிண்ட் தான் கிடச்சிது. அதை வச்சு என்னாச்சும் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வச்சு ஒன்றும் வாங்க முடியாது. அங்கே இருக்கிற குட்டி குட்டி கிஃப்ட் தான் கொடுப்பாங்க. இந்த இடம் முக்கியமாக வந்து சின்ன சின்ன என்டர்டெயின்மெண்ட்டான அப்புறம் குழந்தைக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஏரியாவே சொல்லலாம். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஜெயிக்கிறோமா இல்லையானா அது செகண்டரி. குழந்தைங்க சந்தோஷமாக இருக்குதா அதுதான் ஃபஸ்ட்டு. அதை நோட்டீஸ் பண்ணுங்கள். Locked in, guess I'm locked in. Yeah, yeah, yeah. Looking for a piece of mind. I've been trying to redefine life. I can see the signs. World is gonna see me shine. Fighting for my soul's sake. Whipping fast, no brakes. Nothing's ever. லாஸ்ட்டு கேமுங்க. என்னோடய காலில் மொத்த பேலன்ஸு போயிடுச்சு. இந்த ஃபுட்பால் எடுக்க முடியுமா முடியாதான்னு சொல்லி ட்ரை பண்ண போகிறேன். உண்மையிலே இந்த இடம் வந்து ரொம்பவே ஃபன்னாக தான் இருந்தது. அண்டு எனக்கு இல்லை, கிட்ஸுக்கு. இந்த இடத்துல வந்து மோஸ்ட்டாக கிட்ஸு தான் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே ப்ளே பண்ணுறதுல செம்ம சூப்பராகவே இருக்கும். மேபி உங்கள் பசங்களை கூட்டிகிட்டு வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீக்கெண்டு செம்ம சூப்பராக இருக்கும். வீக்கெண்டு சொல்லும் போது உங்களுக்கு வந்து ட்ராவல் டூர் அரேஞ்ச் பண்ணணும்னு நினச்சின்னா வீக்கெண்ட் ட்ரிப்பு இவங்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கான டூர் பேக்கேஜ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. சென்னையில் முக்கியமான பிளேஸ்லாம் அவங்க கண்டிப்பாக அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. ஓகே கைஸ், ஓவரால் வந்து எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். ஓகே கைஸ், பபாய்.